Hi, I am Devadarshan from Setu Institute of Technology, Department of Computer Science Engineering. Today, in this video, I will explain Huffman coding in algorithm analysis. First of all, what is Huffman coding? A lossless data comparison algorithm. Assign shortest code to frequent characters, assign longer codes to less frequent characters, reduces overall data size. So I will explain in Tamil. அதிகமாக வரும் கேரக்டரை குறைஞ்சி லென்த் கோடு கொடுக்கும். நிறைய வர கேரக்டருக்கு குறைஞ்சி லென்த்து கோடு கொடுக்கும். அதுவே குறைஞ்சி வரும் கேரக்டருக்கு நிறையா லென்த்து கோடு கொடுக்கும். இதான் இந்த ஹஃப்மேன் கோடிங்கோட டெஃபினேஷன். டேட்டா சைஸ் இது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்லெஸ் கம்பேரிஷன் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டா கேன் பி பர்ஃபெக்ட்லி ரீகன்ஸ்ட்ரக்டட், நோ டேட்டா லாஸ் டியூரிங் கம்பேரிஷன். ஸோ நம்ம ஒரிஜினல் டேட்டா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணுறப்ப எந்த டேட்டாவும் ரிமூவ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஜிப் ஃபைல்ஸ் மாதிரி ஃபைல் சைஸ் தான் குறையும், ஆனால் ஓப்பன் பண்ணுறப்ப சேம் டேட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த லாஸ்லெஸ் கம்பேரிசனில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஸோ இதில் ஹஃப்மேன் கோடிங் இன் அல்காரிதம் அனாலிசிஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொஷினில் கொடுத்துருக்காங்க இது. ஸோ இப்போ V 9, I 5, J 13, A 12, Y 16, J 20. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஷார்ட்டஸ்ட் ஆர்டராக பண்ணணும். நம்ம அசனிங் ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு I தான் என்னோடய சின்ன நம்பர். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது V, அடுத்து A, அடுத்து J, அடுத்து Y, அடுத்தது இது இன்னும் அசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண பிறகு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ட்ரீ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 வேல்யூ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ 5, செகண்ட் வேல்யூ 9. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். இதில் 5ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 14 வரும். ஸோ இப்போ 14க்கு கீழே என்னென்ன இருக்குன்னா 5ம் 9ம் இருக்குது. ஸோ 5 9, 5 ஐவோட வேல்யூ, 9 விவோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக வந்துடும். இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 14 வந்துருச்சா, 14 வந்த பிறகு அதுதான் சின்ன நம்பர். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 14, அடுத்து இந்த 12, அடுத்து 13 வரும். அப்போ 14 சின்ன பெரிய நம்பர் 12ஓட கம்பேர் பண்ணுறப்ப அப்போ இது இங்கிட்டு போயிடும். திருப்பி அகைன் ஷார்ட் ஆகி அசனிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகும். அதுக்கடுத்து திருப்பி அடுத்த 2 நம்பர் எடுக்கணும். அடுத்த 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ 13 லாஸ்ட்டாக 13ம் 15ம் 13ம் 12 இருந்துச்சு. ஸோ 13ம் 12ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 25 தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போ திருப்பி என்ன ஆயிரும்னா இந்த 14 ஃபஸ்ட்டு வந்துடும், நெக்ஸ்ட்டு 16 இருக்குது, அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். அப்போ இங்கே நெக்ஸ்ட் 25 வந்துடும், நெக்ஸ்ட்டு 20, 25, நெக்ஸ்ட்டு 30. அந்த கொஷினில் இருக்கிற மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்படியே அரேஞ்ச் ஆன பிறகு அப்படியே கரண்ட் நோட்ஸ் வரிசையாக 1 by 1 வரும். நெக்ஸ்ட்டு 14, 16 ஆட் ஆகும். 14, 16 ஆட் ஆக பிறகு 30 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 20யும் 25யும் ஆட் ஆகும். அடுத்து திருப்பி இந்த 30 வந்த பிறகு திருப்பி ஷார்ட் ஆகும். அசனிங் ஆர்டரில் ஷார்ட் ஆன பிறகு 20, 25 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் 20, 25 ஆட் பண்ண பிறகு திருப்பி என்னென்னா ஆட் பண்ண 45 வந்துடும். ஸோ 45 ஃபைனாக 2 நோட் மட்டும் தான் இருக்குது எனக்கு. 30யும் 45 மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு. ஸ்டார்ட் பண்ண பிறகு அப்படியே கண்டினியூ ஆன பிறகு லாஸ்ட் ஃபைனல் 2 நோடு தான் இருக்குது. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 75 கிடைக்கும். 75 தான் என்னோடய ரூட் நோடு. ஸோ ரூட் நோட் 75 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு அசனிங் ஆர்டரில் எழுதணும். ஃப்ரீக்வன்சி கொஷினில் கொடுத்துருக்காங்க. பாத் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போட்டுக்கணும். ட்ரீ ஸ்ட்ரக்சரோட டயக்ராம் போட்டுக்கணும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரூட் நோடு என்னது 75, அதோட லெஃப்ட் நோடு எனக்கு எப்படி இருக்கணும், சின்ன நம்பர். நம்ம இப்போ போட்டோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 14 வந்துச்சு. 14ல் ஐவி நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். அது அடுத்து 14 அடுத்து நம்ம இதனால் 30 வந்துச்சு. 30 எது 30, 45 ஆட் பண்ணுறப்ப தான் எனக்கு 75 வந்துச்சு. அப்புறமா 25ஐயும் இந்த 20யும் இது பண்ணுறப்ப தான் எனக்கு 45 வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரிசையாக ஒன்றா போடணும். ஸ்டெப்பாக போட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த கரெக்டாக அந்த ஃபைனலாக இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆன பிறகு
ஃபஸ்ட்டு ரூட் நோட்லேருந்து வரணும். ஃபஸ்ட்டு நான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் ஐக்கு. ஸோ ஐ வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடெலாம் வந்துச்சுன்னா 0, ரைட் சைடில் வந்துச்சுன்னா 1. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வருதான்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து ஐ இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துருக்கு 0. ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு 0, இங்கேருந்து இங்கே வந்துருச்சு 0. இப்போ ஐயோட வேல்யூ வந்து எனக்கு 0 0 0. இதான் என்னோடய கோட் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து வீக் கண்டுபிடிக்க போகிறேன். வீக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு 0, இங்கே வந்து எனக்கு வந்து 0. எனக்கு இந்த சைடு வந்திருக்கு. அப்போ இந்த இருக்குது வி. அப்போ இங்கேருந்து வந்தால் 1. ஸோ 0 0 1. ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போ ஃபைனலாக நான் ஜே கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஜே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜே இருக்குது. அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வருதோ அதான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 0 0. இது வந்து லாஸ்ட் ஒன் வந்திருக்கு. சாரி, இந்த ரைட்டில் வந்துச்சுன்னா 1ன்னு சொன்னேன். ஸோ ரைட்டில் வந்தால் 1, லெஃப்ட்டில் வந்தால் 0. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட்டில் வந்தால் 0, இங்கிட்ட வந்துச்சு 1 1 1. லாஸ்ட்டாக வந்து இதுக்கு 1 1 1 வந்திருக்கு இந்த ஜேக்கு. ஸோ இந்த ஜே வந்து நான் இந்த லெட்டரில் 2 ஜே வந்திருக்கு. இந்த வர்ற ஜே தான் இந்த ஜே. ஸோ அதனால் இதுக்கு வந்து 0, இப்படி 0. ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து 0, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 1. அவ்வளோதான். ஸோ வந்து இந்த செகண்ட் லெட்டர் இந்த ஜேக்கு எனக்கு 0, அடுத்து 1 0 டோட்டலாக 1 0. இங்கிட்டு ரைட்டில் 1, இங்கிட்டு 0, இங்கிட்டு 1, இங்கிட்டு 0. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி லெட்டருக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ வி ஜே ஒய். ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டராக லெஃப்ட் நோடு. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சி எழுதிடணும். அவ்வளோதான். இதான் வந்து கோடு வேர்டு எழுதுனீங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இப்போ அது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் கம்பேரிசன் அண்ட் எஃபிஷியன்ட் கம்பேரிசன், சிம்பிள் அண்ட் ஈஸி அல்காரிதம் இது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெமரி நீடட், ஸ்லோ ஃபார் லார்ஜ் டேட்டா. ஸோ நிறைய டேட்டா பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாகும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டஃப்மேன் கோடிங். தேங்க்யூ.